தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளரும் பொறுப்பேற்க வேண்டும். இந்தியாவிற்கு ஏதாவது வழங்கம் வந்தால் அரசியல் சட்டமைப்பின் மீது சாட்சியாக தன்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சருக்கு இது ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கும். அண்ணாமலையிடம் வாலாட்டாதே என்று தான் அண்ணாமலை கூறுகிறார். மு.க. ஸ்டாலின் ஐயாவினுடைய அரசாங்கமோ சில தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பொன்னப்ப நாடார் போன்றவர்கள், அதையும் தவிர அண்ணாமலை போன்றவர்கள், நைனா நாகேந்திரன் போன்றவர்கள், எச் ராஜா போன்றவர்கள் பிரதி தினமும் அறிக்கை விடுகிறார்கள். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது. வைகோ யூட்டனே கிடையாது. அவருக்கு வேணும் சில சலுகைகள் வேண்டும் என்றால் கண்டிப்பாக எதிர்த்து பேசுவார். இன்று காலை அவர் பேசினார். இன்று மாலை அவர் ஒரு தொலைபேசி வரும் மு.க. ஸ்டாலினிடமிருந்து. நாளை காலை அவர் வாயை அடைத்து விடுவார். வைகோவை பற்றி நம்பாதீர்கள். காரணம், வைகோ என்பது முதியவர். பாகிஸ்தானை பற்றி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துரை வைகோவையும் மற்றும் மல்லையாவையும் எப்படி, சத்யாவையும் எப்படி அவர் கையாள போகிறார் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக மதிமுக உடையும், பாமக உடைவதற்கு முன்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிவா, இந்த மாதம் 20 தேதிக்கு மேலாக 25 தேதிக்குள்ளாக அமித்ஷா மீண்டும் சென்னை வருகிறார். அப்பொழுது நட்டாவும் கூட வருகிறார். அன்று இருக்கக்கூடிய பகல் விருந்தில் எடப்பாடி பழனிசாமியும் நட்டாவும் அமித்ஷாவும் பேச இருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்லி அப்பொழுது ஒரு முக்கியமான திருப்பு முனை இருக்கும். அதற்கு முன்னதாக திருமாவளவன் ஒரு நாள் அல்ல, ஒரு நாளாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மூக்கொடை வருவார் கண்டிப்பாக. காரணம், திருமாவளவனுடைய கபட நாடகம் என்பது மாயாவதி எப்படி உத்தரப்பிரதேச அரசாங்கத்திலும் உத்தரப்பிரதேச பதவியிலும் இருந்து இன்று காணாமல் போய்விட்டாரோ அதே மாதிரியான நிலைமை திருமாவளவனுக்கும் ஆகும். சென்ற முறையே திருமாவளவன் 8000 ஓட்டுல தான் தோத்து போனார். பல ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய ராணுவம் குறித்தும் தேச பாதுகாப்பு குறித்தும் ஆதாரமற்ற விஷ வதந்திகளை பரப்பக்கூடிய நபர்கள் மீது தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இந்தியன் போலீஸ் சர்வீஸில் பயின்ற அண்ணாமலை அவர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கிறார். இதில் மு.க. ஸ்டாலினுக்கு தடுமாடுவார். காரணம், மு.க. ஸ்டாலினுக்கு இது மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் அண்ணாமலை மூலமாகத்தான் தெரிய வருகிறது. தமிழக போலீஸ் என்று சொல்லக்கூடிய கமிஷனர் ஆஃப் போலீஸ், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் அண்ணாமலை மூலமாக நினைவூட்டுவதை கண்டு தமிழக போலீசார் இவ்வளவு அசிங்கமான நிலையில் இருக்கிறாரே என்று வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. காரணம், டிஎம்கேனுடைய ஐடி செல்லே, காங்கிரசுடைய ஐடி செல்லே, செல்வ பெருந்தகை போன்றவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மதிமுக கட்சிகளும் போன்ற தமிழகத்தில் ஆளுங்கட்சிகள் நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கிறார்கள். அதற்காகத்தான் அண்ணாமலை அப்படி ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார். நானும் அந்த ட்விட்டரை பார்த்தேன். தமிழக போலீசாரும், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும், கமிஷனர் ஆஃப் போலீஸும், சீஃப் செக்ரட்டரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளரும் பொறுப்பேற்க வேண்டும். இந்தியாவிற்கு ஏதாவது வழங்கம் வந்தால் அரசியல் சட்டமைப்பின் மீது சாட்சியாக தன்னுடைய பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சருக்கு இது ஒரு எச்சரிக்கையாகத்தான் இருக்கும். அண்ணாமலையிடம் வாலாட்டாதே என்று தான் அண்ணாமலை கூறுகிறார். சார், அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசுபவர்கள் சுதந்திரமாக வலம் வந்துகிட்டே இருக்காங்க. அதே போல பாகிஸ்தான், வங்கதேசத்துல இருந்து சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை அப்புறப்படுத்துவதற்கும் தமிழக அரசாங்கம் தீவிரம் காட்ட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தமிழக பாஜகவால் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பாகிஸ்தான் சார்புடையவர்கள் உடனே நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னமும் தமிழ்நாட்டுல பாகிஸ்தான், வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி கிடையாது. மரியாதைக்குரிய மு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, 1975 இந்தியா அவசர கால நிலை இருந்த போது இந்தியாவில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், மதுலிமாயி மற்றும் பல வட இந்திய தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது தமிழ்நாடு.
இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் காங்கிரசிடம் இருந்து என்று. ஆனால் மு.க. ஸ்டாலின் ஐயாவினுடைய அரசாங்கமோ சில தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பலர், பொன்னப்ப நாடார் போன்றவர்கள், அதையும் தவிர அண்ணாமலை போன்றவர்கள், நைனா நாகேந்திரன் போன்றவர்கள், ராஜா போன்றவர்கள் பிரதி தினமும் அறிக்கை விடுகிறார்கள். அதிலிருந்து ஒன்று தெரிகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய ஆணையின் பெயரில் தான் அண்ணாமலையும் நைனா நாகேந்திரன் பேசுகிறார்கள் என்று. இது ஒரு தமிழகத்திற்கு ஒரு இழுக்கு. தமிழகத்தினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மத்திய அரசாங்கத்திற்கு இதுவரை கடிதம் எழுதவே இல்லை. எவ்வளவு பாகிஸ்தான்களை நாங்கள் சென்னையில் இருந்து வெளியேற்றி விட்டோம் என்ற ஒரு அறிக்கை தரவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் இன்று கூட மே 5ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் ஒரு ரிமைண்டர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்று தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிவா, தமிழக பாஜகவுடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ வரவேற்றிருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆர்ப்பாட்டமாக நான் பார்க்கிறேன், நான் வரவேற்கிறேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. வைகோவுடைய திடீர் யூட்டர்ன் எப்படி சார் பார்ப்பது? வைகோ யூட்டர்னே கிடையாது. அவருக்கு மேலும் சில சலுகைகள் வேண்டும் என்றால் கண்டிப்பாக எதிர்த்து பேசுவார். இன்று காலை அவர் பேசினால் இன்று மாலை அவர் ஒரு தொலைபேசி வரும் மு.க.ஸ்டாலினிடமிருந்து. நாளை காலை அவர் வாயை அடைத்து விடுவார். வைகோவை பற்றி நம்பாதீர்கள். காரணம், வைகோ என்பது முதியவர். அவரை நான் நன்றாக தெரிந்து கொண்டாலும் வைகோவுடைய சமீப காலமான பேச்சுக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தூண்டி விடுவது போன்றும் இந்துக்களுக்கு எதிராகத்தான் அவர் செயல்படுகிறார். இத்தனைக்கும் அவருடைய பாக்கெட்ல கந்த சஷ்டி படிச்சுட்டு இருப்பாரு. எப்படித்தான் இந்துக்களுக்கு விரோதமா போகிறாரோ தெரியவில்லை. வைகோவை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். காரணம், அவங்க கட்சியை உடைஞ்சு போடுது. பாகிஸ்தானை பத்தி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. துரை வைகோவையும் மற்றும் மல்லையாவையும் எப்படி, சத்யாவையும் எப்படி அவர் கையாள போகிறார் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக மதிமுக உடையும், பாமக உடைவதற்கு முன்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிவா சார், பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் 3 நாள் பயணமாக வந்தாங்க. 4ஆம் தேதி, 3வது நாளான 4ஆம் தேதி முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதாக ப்ரோக்ராம் ஷெட்யூல் போடப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசுவதாகவும் போடப்பட்டிருந்தது. அவருடைய வாகனம் விபத்து நடந்த சம்பவம், இதன் காரணமாக திடீர்னு 4ஆம் தேதி ப்ரோக்ராமை ரத்து செய்துவிட்டு ஹைதராபாத் திரும்பிட்டாங்க. இது தமிழக அரசியல் களத்திலேயே ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வேண்டுமென்றே சில முக்கியமான பிரமுகர்கள் அந்த வாகனத்தின் மீது ஓட்டியதாகவும் சொல்லுகிறார்கள். நான் நட்டாவினுடைய ஒரு ஒரு எண்ண அலைகளை நான் நன்கா அறிவேன். அவரை பார்க்க வேண்டும் என்றால் சிவா, நட்டா உண்மையான பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அவருக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் என்ன என்று கேட்டால், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குதுன்னு அவர் கிளம்பிட்டாரு. இனினும் இந்த மாதம் 20 தேதிக்கு மேலாக 25 தேதிக்குள்ளாக அமித்ஷா மீண்டும் சென்னை வருகிறார். அப்பொழுது நட்டாவும் கூட வருகிறார். அன்று இருக்கக்கூடிய பகல் விருந்தில் எடப்பாடி பழனிசாமியும் நட்டாவும் அமித்ஷாவும் பேச இருக்கிறார்கள் என்பதைத்தான் சொல்லி அப்பொழுது ஒரு முக்கியமான திருப்பு முனை இருக்கும். அதற்கு முன்னதாக பிரேமலதா தேமுதிகவுடைய தலைவர் டெல்லி வருவதாகவும் இன்று காலை எனக்கு செய்தி கிடைத்தது. சிவா சார், இந்த ஜே.பி. நட்டா அவர்கள் சென்னையில பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்தை நடத்தினாங்க. இதுல பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழக முக்கியமான தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா அமெரிக்காவில இருந்து வந்திருந்த அண்ணாமலை அவர்கள் இதுல ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? இந்த காலை தானே வந்தாரு, அதனால்தான் ஒரு நாள் டிஃபரன்ஸ் இருந்தது. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கு நன்றதாக எப்படி அமித்ஷா சொன்னாரோ, இன்றும் அவர் தலைவர். அண்ணாமலைக்கு மிக பொறுப்பு பதவி தர இருக்கிறார்கள். இருப்பினும் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அவசரம் என்ன என்று கேட்டால், அவரை பிரதமராக பார்க்கிறார்கள் அமெரிக்காவில் இருப்பவர்கள். அதையும் சேர்த்து பார்த்தால் அண்ணாமலை யாரும் ஒதுக்கவில்லை என்பதுதான் மத்திய பாஜகவுடைய கருத்து. சார், இப்போ பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிய பிறகு, கட்சி பதவி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிய பிறகு இப்ப திமுகவுக்குள்ள ஒரு பிளவே ஏற்பட போகிறது. அதாவது துரைமுருகன் அவர்களையும் நீக்க வேண்டும். அவருடைய கடந்த கால பேச்சுக்கள் பொன்முடியை விட தீவிரமான பேச்சுக்களாக இருந்துச்சு. அவரையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுதே சார். திமுக ஏற்கனவே பிளவுபட்டு விட்டுதேங்க.
அதிமுகவில் இருந்தவர்களுக்குத்தான் முக்கிய பதவி கொடுத்து 4 வருடம் ஆட்சியை செய்த மு.க.ஸ்டாலின் இப்பொழுது அதிமுகவில் வந்தவர் ஒருவராக நீக்கப்படுகிறார்கள். செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டார். மீண்டும் அவர்கள் அதிமுகவிற்கோ பாஜகவிற்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், 5 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு பத்திரிகைகளை துவக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு தர்ம சங்கடங்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது. பிரதிதினம் அவருக்கு தூக்கம் வருதா வரலையா தெரியல, ஏதாவது ஒரு அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய 200க்கு மேல் என்ற ஒரு கூற்று நின்று போச்சு. 200 எம்எல்ஏ கிடைக்கும் என்றெல்லாம் மு.க.ஸ்டாலின் கண்டிப்பாக முக்குகிறார் என்பதுதான் சில பாஜகவுடைய கருத்து இருக்கிறது டெல்லியில். சிவா சார், இன்று காலை ஒரு பிரபல தமிழ் பத்திரிகையில வந்த ஒரு செய்தி சார். அதாவது சித்திரை முழு நிலவு மாநாட்டில் பாமகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற போவதாக அனௌன்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ரகசியமாக 2 முக்கியமான புள்ளிகள் திமுக பாமகல இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை பேசி முடிச்சுட்டாங்க. இது திருமாவளவனுக்கு மிகப்பெரிய செக்குன்னு செய்தி வெளியாக இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திருமாவளவன் ஒரு நாள் அல்ல, ஒரு நாளாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மூக்கொடை வருவார் கண்டிப்பாக. காரணம், திருமாவளவனுடைய கபட நாடகம் என்பது மாயாவதி எப்படி உத்தரப்பிரதேச அரசாங்கத்திலும் உத்தரப்பிரதேச பதவியிலும் இருந்து இன்று காணாமல் போய்விட்டாரோ, 10 வருடங்களாக அவருக்கு ஒரு பதவியில் இல்லாமல் இருக்கிறாரோ, அதே மாதிரியான நிலைமை திருமாவளவனுக்கும் ஆகும். சென்ற முறையே திருமாவளவன் 8000 ஓட்டுல தான் தோத்து போனார். பல 100கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்தை தான். இம்முறை பாமக என்பது திமுக உள்ள வந்ததுன்னா கண்டிப்பாக திருமாவளவன் அதிமுகவுடன் சேர்கிறாரோ அல்லது விஜயுடன் சேர்கிறாரோ தெரியாது. திமுக கூட்டணி உடைவதில் சந்தேகமே கிடையாது. சிவா சார், இப்போ திருமாவளவன் வெளியே வருகிறார் அப்படின்னா இப்போ திமுக கூட்டணி எப்படி சார் பாமக மூலம் அதை ஈடுகட்ட முடியுமா? விசிகாவை விட பாமக திமுக ஒரு பலம் பொருந்திய அலையன்ஸாக இருக்குமா சார்? இருக்காது. காரணம், பாமக பலவீனமான கட்சி. ஒரு துக்கடா இரண்டு பாகமாக பிரிந்தால் ஒரு பாகம் திமுக ஒரு பாகம் அதிமுக என்று போகும். ஐயா ராமதாஸ் நம்முடன் இருக்கும் சமயத்திலேயே 86 வயது இருந்தாலும் துக்ககரமான செயலை அவரே முன்னின்று செய்கிறார் என்று தான் அன்புமணி ராமதாசுடைய உறவினர் என்னிடம் சொல்லுகிறார்கள். சிவா, பாமக 2ஆக உடையும். ஒன்று அதிமுக போகும், இன்னொன்று திமுக போகும். அப்போ விடுதலை கட்சியும் உடையும். ஒன்று விசிக பக்கம் போகும், ஒன்று திமுக பக்கம் இருக்கும். திருமாவளவன் இங்கே இல்லை இங்கே இல்லை இப்படி 2 பேரும் ஆடிட்டு இருப்பாரு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.